சினிமாவில் காட்டப்படும் தங்க அரண்மனை. நேரில் சென்று தங்கத்தை தேடிய மத்திய பிரதேச மக்கள். இதுக்கு தான் படிங்கடா படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் என்ற சினிமா வசனத்தை நினைவூட்டிய சம்பவம். இதுக்கு தான் படிங்கடா படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். விக்கி கௌஷல், ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் நடித்த சாவா என்ற பாலிவுட் திரைப்படம் அண்மையில் வெளியானது. இந்த படத்தில் மத்திய பிரதேசத்தில் உள்ள புர்கான்பூர் கோட்டையில் தங்க புதையல் இருப்பதாக காட்டப்பட்டிருக்கும். இந்நிலையில் இந்த திரைப்பட காட்சிகளை உண்மை என்று நம்பி அப்பகுதியில் இருக்கும் மக்கள் கடப்பாரை, மண்வெட்டி, ஹெட்லைட், சல்லடை போன்ற பல்வேறு உபகரணங்களை கொண்டு அந்த கோட்டை இருந்த பகுதிக்கு சென்று தீவிர தங்க வேட்டையில் ஈடுபட்டனர். அவர்களின் பாதுகாப்பிற்காக அங்கு போலீசும் குவிக்கப்பட்டது. மாலை 7 மணிக்கு தேட ஆரம்பித்தவர்கள் நள்ளிரவு 3 மணி வரை தேடியும் தங்கத்திற்கு பதில் வெண்கல கிண்ணம் கூட கிடைக்கவில்லை. இதில் சில படித்த அறிவாளிகள் மெட்டல் டிடெக்டர் கருவியை கொண்டு போய் தேடியுள்ளனர். அந்த திரைப்படமே முதலில் உண்மை வரலாற்றுடன் கட்டுக்கதைகளை போட்டு வழக்கமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாகும். அதே நேரம் அவர்கள் தோண்டிய பகுதி தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியாகும். அங்கு சட்டவிரோதமாக சென்று இப்படி தோண்டியுள்ளனர். இதனை பார்த்த பல தென்னிந்திய நெட்டிசன்கள் இதுக்குத்தான் படிங்கடா படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் என்ற தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்தின் வசனங்களை வைத்து கிண்டல் செய்து வருகின்றனர்.